அனைவருக்கும் வணக்கம். அமுதே தமிழே, அழகிய மொழியே என்று மொழியின் பெருமையை எடுத்துரைப்பதோடு, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று தமிழுக்கும் தமிழனுக்கும் பெருமை சேர்க்கும் இந்த குவைத் தமிழ் சங்கத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த 2011-12க்கான புதிய நிர்வாக குழு பொறுப்பேற்ற பெண் நடத்தும் முதல் கலை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவதற்கு தமிழகத்திலிருந்து 3 முக்கிய பிரமுகர்கள் இங்கே வருகை தந்துள்ளனர். அவர்களையும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எந்த ஒரு நிகழ்ச்சியையும் மங்களகரமாக தொடங்கி வைப்பதுதான் தமிழரோட பண்பாடு. குத்து விளக்கை ஏற்றி வைப்பது இப்பண்பாட்டின் முதற்படி. இந்த குத்து விளக்கை ஏற்றி வைப்பதற்காக நான் திருமதி அகிலா லிவிங்ஸ்டன், அகிலா பழனிக்குமார், மகாலட்சுமி ராஜா, மிஸ்ஸஸ் சுப்பராமன், மிஸ்ஸஸ் சித்ரா செல்லதுரையை மேடைக்கு அழைக்கின்றேன். தமிழ் அன்னையின் பொற்பாதத்தை வணங்கும் வண்ணம் நம் சங்கத்தின் குழந்தைகள் தமிழ் தாய் வாழ்த்தினை பாட வருகிறார்கள். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவுடன் வேண்டுகிறேன். சிறந்த திராவிடர் திருநாடும் தக்க சிறு திரைநுதலும் தனித்தளரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே ஒன் சீரிழமை திரும்பி அந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே.
நன்றி குழந்தை செல்வங்களே. இப்போ நான் ஒன்று கேட்க போகிறேன். நீங்கள் எல்லாரும் கொடை அல்லது ரெயின் கோட் கொண்டு வந்திருக்கீங்களா? நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ கொஞ்ச நேரத்தில் இடி மின்னலோட இன்னிசை மழை இங்கே பொழிய இருக்கின்றது. ஆம், கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க. இந்த இசை மழையில் நம்மை நனைய வைப்பதற்கு திருமதி மஹதி அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார். திருமதி மஹதி அவர்கள் கர்நாடக சங்கீதம் மற்றும் பின்னணி பாடல்களையும் பாடக்கூடிய ஒரு சைல்ட் ப்ராடிஜி ஆவார். எந்த ஒரு ராகத்தையும் 1.5 வயதுல கண்டுபிடிச்சிருவாங்களாம். திருமதி மஹதி பத்மபூஷன் ஸ்ரீ மதுரை TN சேஷகோபாலன் அவர்களின் சிஷ்யை ஆவார். அவருடைய தந்தையார் திருவையார் சேகர் மற்றும் வசந்தி சேகர் ஆவார். மஹதி அவர்கள் இசைஞானி இளையராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு பல முன்னணி இசை அமைப்பாளர்களின் இசையில் பல பிரபலமான பாடல்களை பாடியுள்ளார். அவற்றுள் சில ஐயையோ பிடிச்சிருக்க, புயலே புயலே, நெஞ்சே நெஞ்சே, முதல் மழை, காதலிக்கும் ஆசையில்லை, இன்னும் பல பல. இத்தகைய புகழ் வாய்ந்த இசைக்குயில் மஹதி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். இதோ உங்கள் முன் மஹதி. எல்லாருக்கும் வணக்கம். குவைத் தமிழ் சங்கம் ஓட இன்னிசை இரவு நிகழ்ச்சிக்கு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்காக குவைத் தமிழ் சங்கத்தை சேர்ந்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் ஃப்ளை பண்ண டைம் நேற்றுக்கு மார்னிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக தான் போயிட்டுருந்தது. ஸோ இந்த ஷோ பற்றி மிஸ்ஸஸ் ஆனந்தி நடராஜன் முதல் தடவையாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடி என்கிட்ட பேசின போது அந்த டைம்லேருந்து அந்த நீங்கள் கோஆர்டினேட் பண்ண விதமும் இன்னி வரைக்கும் எங்களை கவனிச்சுக்கிட்டுற விதமும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸ். திஸ் ஷோ இஸ் ரியலி ஒரு ஒன் ஆஃப் மை அன்ஃபர்கெட்டபிள் ஷோஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா என்னோடய டெலிவரிக்கு அப்புறமா நான் வர முதல் ஷோ அவுட் ஆஃப் த கண்ட்ரி. அதனாலேயே ரொம்ப ஷார்ட் ட்ரிப். எல்லோரும் கேட்டாங்க, எனக்கு வந்ததும் தெரியல போனதும் தெரியல. நேற்றுக்கு ராத்திரி தான் வந்தோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இன்றைக்கி ஷோ முடிஞ்ச உடனே அடுத்த ஃப்ளைட்லேயே கிளம்புறோம். ஸோ எனிவேஸ் வி ஹேட் அ வெரி வெரி நைஸ் டைம். ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஷோ. உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச எல்லா பாடல்களும் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ, ஓல்ட் அண்ட் நியூ எல்லாமே பாட போகிறோம். என்னை நிறைய பேர் கிளாசிக்கல் பாட சொல்லி கேட்டாங்க, மெயில் பண்ணாங்க எனக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு பிகின் த ஷோ வித் a devotional song, a classical number. Okay? அலைபாயுதே கண்ணா என் மனம், அலைபாயுதே வேணுகானமதில், அலைபாயுதே கண்ணா என் மனம், அலைபாயுதே மோகன வேணுகானமதில், அலைபாயுதே கண்ணா என் மனமிக, அலைபாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில், அலைபாயுதே கண்ணா என் மனமிக, அலைபாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில், அலைபாயுதே கண்ணா என் மனமிக, அலைபாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில், அலைபாயுதே கண்ணா கண்ணா நிலை
நிலை பெயராது நிலை பெயராது நிலை பெயராது சிலை போலவே நின்று நிலை பெயராது சிலை போலவே நின்று நிலை பெயராது சிலை போலவே நின்று நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரா நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரா நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதர என் மனமலை பாயுதே கண்ணாயன் மனமிக அலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா 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 தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே 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 திக்கை நோக்கி எண்ணிரு புருவம் நெறியுதே திக்கை நோக்கி எண்ணிரு புருவம் நெறியுதே கனிந்த உன் வேணுகானம் 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 கனிந்த உன் வேணுகானம் காற்றில் வருகிறதே கனிந்த உன் வேணுகானம் காற்றில் வருகிறதே கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருகிறதே கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருகிறதே கதித்த மனத்தில் ஒருத்தி பதர் எனக்கு அளித்து மகிழ்த்தவா கதித்த மனத்தில் ஒருத்தி பதர் எனக்கு அளித்து மகிழ்த்தவா ஒரு தனித்த வனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா கனைகடல் அலையினில் கதிரவர் மொழியன் இணையிரு கடல் என கழித்தவா கதறி மனமுருகினான் அழைக்கவோ இதர மாதருடனே கழிக்கவோ கதறி மனமுருகினான் அழைக்கவோ இதர மாதருடனே கழிக்கவோ கதறி மனமுருகினான் அழைக்கவோ இதர மாதருடனே கழிக்கவோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ குழலூதிடும் பொழுது ஆகிடும் குழைகள் போலவே மனது வேதனை மிகவோடு அலை பாயுதே கண்ணாயன் மனமிக அலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா கண்ணா Thank you so much. Thank you so much. மிக்க நன்றி. நிஜமாவே காதுல இன்பத்தேன் வந்து பாய்ந்து விட்டது அல்லவா? இப்போது உங்களுக்கு மற்றொரு முக்கிய பிரமுகரை நான் அறிமுகம் செய்ய போறேன். யாருன்னு தெரியுதா? கரெக்ட், திரு ஆலாப் ராஜு அவர்கள் தான். திரு ஆலாப் ராஜு அவர்கள் ஒரு பேஸ் கிட்டாரிஸ்டாக மட்டுமல்லாம பின்னணி பாடகரும் ஆவார். அவர் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், இளையராஜா சார்,
தமன், இமான், தேவன் ஏகாம்பரம் போன்றவர்களுடன் இசையமைத்து பாடியுள்ளார். அவருடைய சமீபத்திய பிரபலம் எங்கேயும் காதல் திரைப்படத்திற்காக எங்கேயும் காதல், கோ படத்திற்காக என்னமோ ஏதோ, ஐயனார் படத்திற்காக குத்து குத்து, இன்னும் பற்பல. இவரும் ஒரு இசை குடும்பத்தைச் சேர்ந்தவர்தான். தந்தை ஸ்ரீ ஜே.எம். ராஜு, அன்னை ஸ்ரீமதி லதா ராஜு இருவரும் பாடகர்கள்தான். திரு ஆலாப் ராஜு அவர்களையும் திருமதி மஹதி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். இருவரும் இணைந்து உங்கள் முன் இதோ. எல்லோருக்கும் வணக்கம். வெரி 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 ஹாப்பி டு பி ஹியர். இன்ஃபேக்ட் இது நான் நிறைய கான்சர்ட்ஸ் பேஸ் கிட்டார் பிளேயராக போயிருக்கேன், மேடம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் என்னோட முதல் கான்சர்ட் அப்ராடில் குவைத் தமிழ் சங்கத்துக்கு தான் ஒரு பின்னணி பாடகராக. ஸோ என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராஜா சார், ஆனந்தி மேடம்க்கெல்லாம் இருக்கும். ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஹோப் யூ ஹேவ் அ நைஸ் டைம். தேங்க்ஸ். ஓகே, இப்போ பாட போகிற சாங் எனக்கு வந்து போன வருஷம் ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்த ஒரு பாட்டு, அயன் படத்துக்காக நெஞ்சு நெஞ்சு. சூர்யா ஃபேன்ஸ் இல்லையா? எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. ஸ்டார்டிங் ட்ரபிளா கொஞ்ச நேரம் ஆனால் சரியாகுமா? செட்டில் ஆனதுக்குமா சரியாகுமா? ஓகே ஃபைன். கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சு அப்படி ஃபாஸ்ட்டாக போவோம். அயன் நெஞ்சு நெஞ்சு போய் நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே, நானும் அங்கே, என் வாழ்வும் அங்கே. அன்பு அன்பு நான் இங்கே, தேகம் இங்கே, என் ஜீவன் எங்கே. என் நதியே என் கண் முன்னே வற்றி போனாய், வான்மழையாக என்னை தேடி மண்ணில் வந்தாய். என் தாகங்கள் தீர்க்காமல் கடலில் ஏன் சேர்க்கிறாய்? ஓ நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே, நானும் அங்கே, என் வாழ்வும் அங்கே. கண்ணே கண்ணே என் கண்ணே, நான் உன்னை காணாமல் வானம் நீ மண்ணும் பொய்யாக கண்டேனே. அன்பே பேரன்பே நான் உன்னைச் சேராமல், ஆவே என் ஆவி நான் இற்று போனேனே. வெயில் காலம் வந்தால் தான் நீரும் தேனாகும், பிரிவொன்று கொண்டால் தான் காதல் ருசியாகும். உன் பார்வை படும் தூரம் என் வாழ்வின் நோய் நீடும், உன் மூச்சுப்படும் நேரம் என் தேகம் மணலாகும். நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே, நானும் அங்கே, என் வாழும் அங்கே. அன்பே அன்பே நான் இங்கே, தேகம் இங்கே, என் ஜீவன் எங்கே.
சொன்னால் செய்யாமல் கண்ணும் என் நெஞ்சும் என் பேச்சை கேட்காதே. காதல் நீ காதல் அது பட்டு போகாதே, காற்று நம் பூமி தன்னை விட்டு போகாதே. ஆகாயம் இடமாறி போனால் போகட்டும், ஆனால் நீ வனம் மாறி போகக்கூடாதே. ஏ மஞ்சள் தாமரையே என் உச்சத்தாரகே, கடல் மண்ணை போனாலும் நம் காதல் மாறாது. ஆலாப் சொன்ன மாதிரி தான் எனக்கும் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்து அன்ஃபர்கெட்டபிள் சாங்ஸ் என்னோட கேரியரில் ஒரு மைல் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இளையராஜா சாருக்கு தான் நான் முதல்ல பாடினது. ராஜா சார் ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஓகே, இளையராஜா சாருக்கு 2001 காதல் ஜாதி அப்படிங்கிற ஒரு படம் ஒரு சோலோ சாங் நான் பாடினேன். அதுக்கப்புறமா பிரேக்குன்னு கிடச்சது வந்து சாமி படத்தில் ஐயோ ஐயோ பிடிச்சிருக்கு சாங் மூலமாக. தென் கண்டினியூஸாக ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு அவர் கம்போஸ் பண்ண அடுத்த படங்களில் பாடுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிது. இன்னி வரைக்கும் அவருக்கு எங்கேயும் காதல் வரைக்கும் நான் பாடிட்டுருக்கேன். ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு என்னென்னைக்கும் நன்றி. இப்போ பாட போகிற சாங் செல்லமே படத்துக்காக நான் பாடின ஒரு பாடல். கிட்ஸ் ஆல் ரெடி டு டான்ஸ் அண்ட் ஸ்வே? ஓகே, கிளாப்ஸ் கேட்டுகிட்டே இருக்கணும் பாட்டு முடிகிற வரைக்கும். ஓகேவா? ரொம்ப டிசிப்ளின்டாக உட்காந்துருக்கீங்க. பேரண்ட்ஸை பயப்படுறீங்களா? பரவாயில்ல, என்ஜாய் பண்ணுங்க. நைட்டு போய் அடி தான் கிடைக்க போகுது. So Sonali, let me sing hands together. இந்த பக்கம் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. காதலிக்கும் ஆசை இல்லை, கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்குள் காதல் பூத்தது உன்னால். பத்தினத்தார் பாடல் மட்டும் பாடம் செய்து ஒப்பித்தேன், கண்ணே நான் உன்னை காணும் முன்னால். என் ஆசை மூங்கில் வெடிக்க வைத்தாய், என் ஆண்மை எனக்கே விளங்க வைத்தாய். நான் தொட்டு கொள்ள கிட்டே வந்தால் திட்டி திட்டி திட்டாய். காதலிக்கும் ஆசை இல்லை, கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்குள் காதல் பூத்தது உன்னால். பட்டினத்தார் பாடல் மற்றும் பாடம் செய்து ஒப்பித்தேன், கண்ணே நான் உன்னை காணும் முன்னால். சூரியர் எழுகையிலே உன்முக ஜாடைகள் தெரிகிறதே, பூமியில் இரவு வருகையிலே அழகிய கூந்தல் சரிகிறதே. சரிகிறதே விரிகிறதே அடிவிண்ணும் மண்ணும் உனக்குள்ளே விளம்பரமோ, நீ வேலிச்சல் செய்து வந்து ஓலி சிற்பமோ. மன்மதமொட்டோ நான் வருடும் காற்றோ, ஏ மன்மதமொட்டோ நான் வருடும் காற்றோ. காதலிக்கும் ஆசை இல்லை, கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்குள் காதல் பூத்தது உன்னா. பட்டினத்தார் பாடல் மட்டும் பாடம் செய்து ஒப்பித்தேன், கண்ணே நான் உன்னை காணும் முன்னா. உன்முகம் கொண்ட பருவனிலும் விண்மீன் ஒளிகள் வீசுதடி, கோபம் வழியும் வேளையிலும் இதயம் கண்ணில் மின்னுதடி. மின்னுதடி என்னை கொல்லுதடி. எங்கே நின்று காணும் போது ஆனந்த நன்றுதான், அட இந்த பக்கம் பார்க்கும் போது பெண்மை நன்றுதான். உயிர்
உயிர் விடும் முன்னே என்னை காதலி பெண்ணே, உயிர் விடும் முன்னே என்னை காதலி பெண்ணே. காதலிக்கும் ஆசையில் கடவுள் வந்து சொன்னாலும் ஏமாந்த பெண்ணை தேடி போயா, உன் சட்டையோடு ஒட்டி கொள்ளும் பட்டு ரோஜா நான் அல்ல, முள்ளோடு தேனும் இல்லை போயா. ஒரு காதல் எனக்குள் பிறக்கவில்லை, உனேனோ எனக்கே பிடிக்கவில்லை, நீ கண்ணை கண்டு கனியோ என்று காதல் செய்வது வீண் வேலை. உஸ்ஸனவனவன உஸ்ஸா, சமனமனோ சமனமனோ வே, உஸ்ஸனவனவன உஸ்ஸா, சமனமனோ சமனமனோ வே. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச். சரி, ஆலாப் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துவா ஆலாப். தேங்க்யூ. ஓகே, கொஞ்சம் ரீசெண்ட் சாங்ஸ் ஐ திங்க் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி பாடிட்டு இருக்கோம். இப்போ பாட போகிற சாங் கொஞ்சம் ஓல்டு சாங். ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு 40+ எத்தனை பேர் இருக்கீங்க? நான் சொல்கிறது நீங்கள் வந்து அஃபெண்டிங்காக எடுத்துக்க வேணாம், எல்லாருமே என்ஜாய் பண்ணுற சாங். பி சுஷீலா அம்மா பாடின ஒரு பாடல். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சாங் திருவருட்செல்வர் படத்துலேருந்து மன்னவன் வந்தானடி தோழி. தேங்க்யூ. I'm very glad that okay, I'm performing before, I'm really honored to perform before such an audience that enjoys மன்னவன் வந்தானடி. அது கிளாப் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் என் வகையா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மன்னவன் வந்தானடி தோழி, மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்து மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. மாயவனோ தூயவனோ நாயகனோ நானறியேன், மாயவனோ தூயவனோ நாயகனோ நானறியேன், மன்னவன் வந்தானடி தோழி. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை கொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சொரம் கொடுப்பேன். செந்தமிழ் சொல்லெடுத்து இசை கொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சொரம் கொடுப்பேன். 3 தமிழ் மாலை சூட்டிடுவேன், 3 தமிழ் மாலை சூட்டிடுவேன். இனி முப்பொழுதும் கற்பனையில் அற்புதமாய் வாழ்ந்திருக்கும் மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. தூவிய பூவினில் மேனிகளாடிட நாயக நாயகி பாவனை காட்ட வரும் மன்னவன் வந்தானடி. சரிகமபதனி சுரமுட ஜதியுட நாதகீத ராக பாவம் தான் பிறவே மன்னவன் வந்தானடி. நம் ததிக்கு தக ஜனகு குகு ததிக்கு குகு தக தத்திங் குதக ஜனகு தத்திங் சத்தக டக்கட தக தகடதும் தக தக டக்கட தக தகடதும் தங்கட
கடலென பெருகிட மாதர் மனமும் மயிலென நடமிடவே மன்னவன் வந்தானடி. தரி தத்தன ஜனத ஜனத ஜுனத ஜுனு தத்திமி ஜுனத திமி தக்கிட தித்தாங்க கடதக கடதகதோ கடதக கடதக கடதகதோ தகதித்தாங்க கடதக கடதகதத்தா. திருமலர் மனமுட குறுநகை நலம் பெற மலர் விழி சிவந்திட கனிதிடவே மன்னவன் வந்தானடி. தித்தித்தாலது செம்பொற்கிண்ணம் தத்தித்தால் விழும் தங்கக் கிண்ணம். சித்தத்தால் ஒரு காதல் சின்னம் தத்தித்தா விடும் பாவை முன்னம் என் மன்னவன். விரைவினில் நீ மணமலர்தாதா திருமார் பாப்பா தாமரமாமா மயிலெனக்காக. வினைவினில் நீ மணமலர்தா திருமார்பா தாமரமா மயிலெனக்க. நீதபமாக 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 சதமருள் பெறவா. ரே ரேகமபதனிசா கருணை தலைவா மா மதிமிகு முதல்வா பரம்பொருள் இறைவா தனிமையில் வரவா நீ இறையருள் பெறவா. ஆளும் புவி ஏழும் கனல் ஏழும் நடமாடும் பரிவாராய் அருள் தாராய். ஆளும் புவி ஏழும் கனல் ஏழும் நடமாடும் பரிவாராய் அருள் தாராய். அனுதின முனை வழிபடும் நடமையில் இனியொரு தலைவனை பணிவடே மன்னவன் வந்தானடி. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. நிஜமாவே நான் சொன்னது போயில்ல. இந்த சாங் வந்து நிறைய ஸ்டேஜஸில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி ரசித்து கை தட்டினது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிஜமாவே ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆடியன்ஸோட ரியாக்ஷன் அண்ட் கிளாப்ஸ், தட்ஸ் வாட் மேக்ஸ் ஆர் டே. டெஃபினெட்லி அட் த எண்ட் ஆஃப் த டே ஊருக்கு போய் நினச்சி பார்க்கும்போது மன்னவன் வந்தானே எங்கள் பாடும்போது அப்படி கிளாப் பண்ணாங்கல்ல, இதெல்லாம் வந்து அப்படி நாஸ்டால்ஜியா, எவ்வளோ அழகான ஒரு நாஸ்டால்ஜியா எங்களுக்கு இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் அடுத்ததாக பாட போகிறது கமிங் அப் இஸ் அ பெப்பி நம்பர். ஐயோ பிடிச்சிருக்கு ஃபார் யூ. கேன் ஹேவ் ஆல் அப் ஆன் ஸ்டேஜ். ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு உனக்கு என்னை பிடிச்சிருக்கு, என்னவோ என்னவோ பிடிச்சிருக்கு எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. துணிச்சல் பிடிச்சிருக்கு, உன் துடிப்பும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வெகுளித்தான் நான் பிடிச்சிருக்கு, என்னை திருடும் பார்வை பிடிச்சிருக்கு. புதிதாய் திருடும் திருடி எனக்கு முழுதாய் திருடுக்க தெரியல. ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு உனக்கு என்னை பிடிச்சிருக்கு, என்னவோ என்னவோ பிடிச்சிருக்கு எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு.
அது மடலருகே உதடுகள் நடத்தும் நாடகம் பிடிச்சிருக்கு. உன் மடிசார் மடிப்புகள் பிடிச்சிருக்கு, அதில் குடித்தனம் நடத்திட பிடிச்சிருக்கு. தினம் நீ கனவில் வருவதனால் ஐயோ தூக்கத்தை பிடிச்சிருக்கு. ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? என்னவோ என்னவோ பிடிச்சிருக்கு. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. Babalia, Simabialia, Paramago Saro. Babalia, Simabialia. காதல் வந்து உங்களுக்காக லாஸ்டா ஒரு ட்ரை பண்றேன். அஜித், கொஞ்சம் இவங்க முன்னாடி வரீங்களா? தேங்க்ஸ்ங்க, என்னை கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ். எனக்கும் வரணும்னு ஆசை தான், பட் ஷாலு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அண்ட் பாப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். நீங்கள் எஸ்ஜே சூர்யாட்டே கேட்டுக்குங்க. தேங்க்ஸ், பாய். சாரிங்க. சரி, இப்போ இவரும் வர மாட்டேங்கிறாரு. லாஸ்டா டைரக்டர் சூர்யாவை நான் கேட்டு பார்க்குறேன். அஜித் நம்மளை கோர்த்துட்டு போயிட்டார் இல்லையா, நாம மட்டும் எப்படி போகிறது? நம்ம மட்டும் வர முடியாது. அவர் ஷாலுக்காக போகிறாருன்னா நான் சிம்ரனுக்காக போகிறேன். எனக்கு வேறு வேலை இருக்கு, நீ தயவு செய்து விட்டுருங்க. சிம்ரன் வெயிட்டிங், பாய். ரொம்ப சாரிங்க, உங்களுக்காக நான் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டேன், வரவே மாட்டேங்கிறாருங்க. சரி, இப்போ அவங்க 2 பேரும் வரலன்னா என்ன, உங்களுக்காக பல குரல்ல பேசக்கூடிய சிவா கார்த்திகேயன் இங்க வந்திருக்காரு. விஜய் டிவி என்றாலே நம் நினைவிற்கு வருவது சிவா கார்த்திகேயன் தான். சின்ன திரை வட்டாரத்தில் மிமிக்ரி கிங் என புகழ் பெற்ற விஜய் டிவி அது இது எது புகழான சிவா இதோ உங்கள் முன். இது எது நான் உட்காந்துருக்க மாதிரி கையை கட்டிக்கிட்டு இல்லை வாயில் இருக்கிறதுக்கு அப்படி அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கலாம் ஜாலியா. ரெடியா இருக்கீங்களா? ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும், அதை பார்த்துட்டு நீங்க சிரிக்காம இருக்கணும். அப்படி சிரிச்சீங்கன்னா பாயிண்ட்ஸ் போயிடும். ஓகேயா? ஏன் அவரை பாக்குறீங்க? வாயில கை வச்செல்லாம் மறைச்சிக்க கூடாது, முக்கியமா கை ஓகே. இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்றது. ஆண்டவா, போயிட்டீங்களா? சிவா, அவர் யார் தெரியுதா? அவர் யாரு? ஏய், எங்கயோ நம்ம அங்க நான் பிரசாத் ஸ்டுடியோ வாசல்ல நான் நிக்கும்போது என்ன பார்த்து கூட ஐ லவ் யூன்னு சொல்லி நான் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தனே. அதெல்லாம் ஒரு முதல்ல நீ யாரு? சத்தியமா தெரியல, சொல்லுமா நீ யார்? நீ நான் வந்து என்ன தெரியலையா உங்களுக்கு? இன்னொரு வாட்டி என்ன தெரியலன்னு கேட்டா அடிச்சு போடுவேன் பாத்துக்கலாம். ஓகே ஓகே, என்ன விஷயமா இருக்கீங்க? கூட யார் அவரு? இவங்க சிரிச்சது உங்களுக்கு பிடிக்கல, போங்க கான்செப்ட். போ. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறீங்களா? அண்ட் நான் இங்கே வந்ததுலேருந்து ரொம்பவே நல்லா இருக்கேன். ஏன்னா இங்கே அவ்வளவு அழகான கவனிப்பு, அவ்வளவு அழகான மக்கள். அண்ட் கண்டிப்பாக இது வந்து எங்கேயோ வெளிநாட்டில் இருக்க மாதிரி இல்லை, நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் ஒரு அட்டகாசமான ஃபீலிங் இங்கே. அண்ட் இவ்வளோ பேரை பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷம். எவ்வளோ ரொம்ப வேணால் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் மகதி ஃபர்ஸ்ட் வந்தோடனே சொன்னாங்க, அவங்க வந்து அவங்களுடைய குழந்தை டெலிவரிக்கு அப்புறம் அவங்க வர்ற ஃபர்ஸ்ட் ஷோ இதுன்னு சொல்லி. எனக்கும் அதே மாதிரி தான். அதுக்காக என் குழந்தை டெலிவரிக்கு அப்புறமான்னு கேட்டுறாங்க நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று. நான் டெலிவரியாக 25 வருஷம் கழிச்சு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் குவைத்துக்கு வரேன் நான். அண்ட் இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராஜா சார் உங்களுக்கு. அண்ட் அவர் வந்து கூப்பிட்டப்பே வந்து வந்துடுவோமே, ஒரு வேலையும் இல்லையே நமக்கு தான் உள்ளூரில்,
அங்கேயாவது வந்து எதனா வேலை பார்ப்போமே அப்படின்னு சொன்னோம். இங்கேயே வந்து நீங்கள் ஒன்றும் வேலையெல்லாம் பார்க்க தேவையில்ல, வந்து ஏதாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் நானும் கிளம்பி. அண்ட் நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் நேற்றெல்லாம் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக பறந்து இங்கே வந்தோம். அண்ட்